ஆக்டர் ஜிம் கேரி, ஓப்ரா வின்ஃப்ரே, திருபாய் எம்பானி, சுந்தர் பிச்சை இவங்களோட வாழ்க்கையை மாற்றின ரகசியம் இது மந்திரமோ ஜோதிடமோ இல்லை. ஆனால் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான நபர்கள் பாதிச்ச நம்ப வச்ச அவங்களோட வாழ்க்கையை மாற்றின ஒரு சக்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன கனவு உங்கள் வாழ்க்கையை மாற்றிட முடியும்னு? நீங்கள் நினச்சது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தா, அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், நம்ம யோசனைகள், நம்ம உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்குது. நீங்க ஒரு ஸ்டூடண்ட், ஒரு பிசினஸ் பெர்சன், ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி நீங்க யாரா இருந்தாலும், இந்த விதி உங்க வாழ்க்கையில தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாமலேயே நெறைய பேர் இத பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கையில ஒரு காந்தம் இருக்கு. அத நீங்க இரும்புக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? இரும்பு காந்தத்துக்கு பக்கத்துல போகும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க யோசிக்கிற, ஆசைப்படுற விஷயங்கள ஒரு மேக்னெட் மாதிரி உங்க வாழ்க்கையில இழுத்து கொண்டு வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது பாசிட்டிவா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும், நீங்க எத அதிகமா நெனைக்கிறீங்களோ, அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஆனா, இங்க முக்கியமானது யூனிவர்ஸ்க்கு ஃபில்டர் கிடையாது. எது நல்லது, எது கெட்டது, எது பாசிபிள், எது இம்பாசிபிள் இப்படி எதுவும் டிசைட் பண்ணாது. நீங்க எதுக்கு அதிகமா எமோஷனல் எனர்ஜி கொடுக்குறீங்களோ, அதத்தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். உதாரணமா, ஒரு ஸ்டூடண்ட் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறத விட, நான் ஃபெயில் ஆகிடுவேனோன்னு தினமும் நினச்சிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அவன் நினச்ச மாதிரியே அவன் ஃபெயில் ஆயிடுவான். அவன் நினச்சது நிஜமா மாறும். ஏன்னா, அவன் மைண்ட் ஃபெயிலியரை தான் அதிகமாக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்ஸ் அந்த வைபை அப்சர்வ் பண்ணி அதை ரியாலிட்டியில் கொடுக்கும். ஹாலிவுட்ல பிரபலமான ஆக்டர் ஜிம் கேரிக்கு ஆரம்பத்தில் பெருசாக வேலை எதுவும் இல்லை. ஆனா, அவரு லா ஆஃப் அட்ராக்ஷன நம்பி, தினமும் ஒரு மலை உச்சிக்கு போயி, தான் வாழ்க்கைய விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் ஒரு பெரிய நடிகன் ஆகணும், நிறைய சம்பளம் வாங்கணும் தனக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிச்சாரு. அவர் தன்னோட பர்ஸ்ல ஒரு செக் எழுதி வச்சிருந்தாரு. அந்த செக்ல $10 மில்லியன் எழுதி இருந்தது. அத அவரு தினமும் பார்த்து, அந்த விஷயம் உண்மையா நடக்கிற மாதிரி உணர்ந்தாரு. அவரு நெனச்ச மாதிரியே டம்ப் அண்ட் டம்பர் படத்துக்காக ஆக்ட் பண்ணி $10 மில்லியன் செக் அமௌண்ட் வாங்குனாரு. இது மந்திரமோ, மாயாஜாலமோ இல்ல. இதுதான் ஈர்ப்பு விதி. நம்ம பிரெயினுக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லப்படுற ஃபில்டர் இருக்கு. நம்ம யோசனைகள், நம்ம கவனம், நம்ம கனவுகள் எங்க அதிகமா இருக்கோ, அத பத்தி டீட்டெயில்ஸ் ஃபில்டர் ஆகி, நமக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம கண்களுக்கு முன்னாடி கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த உங்களுக்கு நேரடியாக கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. ஆனால் அது நீங்கள் அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓப்ரா வின்ஃப்ரே ஒரு பிரபலமான டாக் ஷோ ஹோஸ்ட். அவங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் நிறைய பாவர்ட்டி, அப்யூஸ், டிஸ்கிரிமினேஷன் இப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்க தன்னோட வாழ்க்கையை தினமும் பாசிட்டிவாக விசுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன், நிறைய ஆடியன்ஸ் முன்னாடி பேசுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. இப்போ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் விமனாக இருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட லைஃப்பை ஆசைப்பட்ட மாதிரி வாழுறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆச்சு? அதுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்கள் மனசில் இருக்க கனவுகளை யூனிவர்ஸ் கிட்ட தெளிவாக கேளுங்க. நல்ல ஒரு வேலை, அழகான வீடு, நல்ல லைஃப் பார்ட்னர் இப்படி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கேளுங்க. உங்கள் இலக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கோ பிரபஞ்சமும் அதே தெளிவோட நீங்கள் ஆசைப்பட்டதை கொடுக்கும். அடுத்தது நம்பிக்கை. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல இருக்கணும். இது நடக்குமா, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகத்தை விட்டுருங்க. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கு முன்னாடியே இது கண்டிப்பாக நடக்கும்னு உங்கள் மனசு உறுதியாக சொல்லணும். கடைசியாக ஏற்க தயாராகிருங்க. நீங்கள் நினச்சது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நடந்துக்கங்க. அந்த சந்தோஷத்தை உணருங்க. உங்களோட நன்றியை இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துங்க. இந்த பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளை பார்த்து நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இது வெறும் வார்த்தை இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு ரகசிய விதி. நீங்கள் தினமும் சொல்கிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை. என்னால் முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு டைம் சரியில்லை இப்படியெல்லாம் நினச்சா இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு இதைத்தான் ரிப்பீட் பண்ணும். எனக்கு வேலை கிடைக்க போகுது, நான் பணக்காரனாக போகிறேன், எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸை டெய்லி லைஃப்பில் ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் லைஃப்பில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது.
அது உங்கள உயரத்துக்கு எடுத்துட்டு போகணுமா, இல்ல தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்க சிந்தனைகள் தான். இப்ப உங்களுக்கு சிம்பிளா ஒரு சேலஞ்ச். இன்னையிலேருந்து 21 நாளைக்கு உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான 3 விஷயங்கள டெய்லியும் 21 நாளைக்கு எழுதுங்க. அது உண்மையா நடந்துட்ட மாரி ஃபீல் பண்ணுங்க. 21 நாளைக்கு பிறகு நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஸ்டேபிளா, எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறியிருக்கீங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நீங்க விரும்புற வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. அத உங்களால உருவாக்க முடியும். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட இப்ப கேட்குது. அப்படின்னா நீங்க என்ன விஷ் கேட்பீங்க? மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.